திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகாமையில் உள்ள தேசூர் கிராமம். தேசூர்ன்ற ஊரில் இஸ்லாமியர் குடும்பம் ஒரு 50 குடும்பம் இருக்குது. ஆனால் 50 குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தலைக்கட்டு வழியாக பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய இந்த நிலைமையை நீங்கள் பாருங்கள். ஒரு மையத்து இன்றைக்கி வந்தவாசியை சேர்ந்த ஒருத்தர் மையத்தாயிட்டார். அந்த மையத்துக்கு நம்ம வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தா மையத்தை எடுத்துகிட்டு போகிறது கூட வசதி இல்லாமல் இந்த தேசூர் மக்கள் அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இது வழியாக மையத்தை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் பார்க்கலாம், இது வழியாக இப்போ ஜேசிபி வச்சு ரெடி பண்ணி அந்த மக்கள் அந்த மையத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. இதே தேசூர் பஞ்சாயத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு உண்டான வசதி, இந்த மையத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்து இவர்களுக்கு போதிய வசதி பண்ணி இந்த மையத்தை கூட அடக்கம் பண்ணுற இடத்த அலர்ந்து இவர்களுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மழை காலங்களில் இது உள்ளே வர முடியுமா? அவர் பாருங்கள், அந்த பாய் எப்படி போகிறாரு பாருங்கள். இதில் மையத்தை எடுத்துகிட்டு வரணும். இதை பாருங்கள், இந்த மையத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் எவ்வளோ இடம் இருக்குது இவங்களுக்கு என்னன்றது கூட தெரியல. நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தேசூர் பஞ்சாயத்தில் இதை அளந்து இவங்களுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு ரோடு போட்டு இந்த மையத்தை அடக்கம் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் இவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். தேசூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி. ஒரு வந்தவாசியை சேர்ந்த ஒருத்தர் மைத்தாயிட்டார். அதை அடக்கம் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தமிழக அரசாங்கம் உடனடியாக இதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதிகாரிங்க நேரில் வந்து இது உண்மைதானா என்று பார்த்து இவர்களுக்கு போதிய ஏற்பாடு பண்ணி மையத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. எப்படி பாருங்கள், இப்படி இருக்குது. எப்படி இங்கே வந்து மையத்தை அடக்கம் பண்ண முடியும்? மழை நேரத்தில் வந்து பண்ண முடியுமா? நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்க.